வணக்கம் அதியன். வணக்கம் அண்ணா. கடந்த 2 சுற்றுகளாக அதியன் மிகச் சிறப்பாக பேசி எல்லோருடைய இதயங்களையும் கவர்ந்தார். அதுவும் பட்டுக்கோட்டையா வந்தார். அற்புதமாக நடுவர்கள் இதயத்தை எல்லாம் உங்கள் கவிதை வரிகளால் அப்படியே அள்ளிக்கிட்டு போயிட்டீங்க. நேரடியாக அரையிறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு பக்தி தமிழால் நடுவர்களின் இதயத்தை தொட முடியுமா அப்படிங்கிற ஆசையோடு வந்திருக்கீங்க. எந்த இலக்கியம்? திருவாசகம். திருவாசகம் அப்படிங்கிற அற்புதமான பக்தி இலக்கியத்தோடு அதியன் மன்றத்தில் நிற்கிறாரு. உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டி நாங்கள் எல்லாம் உங்களை வாழ்த்த தயாராக இருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். மலர்ந்த மலர்ச்சுடரன் ஏகனை போற்றி எனது உரையை தொடங்குகின்றேன். உன் கலந்து உயிர் கலந்து தமிழ் கலந்து விட்டாத தேன் கலந்து வான் கலந்து இறை வணங்கி அருள் சுரக்கும் அமுதம் கண்டான் ஈசன். குருவாக காட்சி தந்து திருவடிகள் தீட்சை தந்து அடிகளார் அடியெடுத்து கொடுக்க ஆண்டவனே பெருவாசகத்தை உருக்கி மாணிக்க வாசகர் இடத்தில் திருவாசகத்தேன் தந்தான். பற்றற்ற மனத்தினன் பரம்பொருளை மற்றுக்கொண்டு அச்சப்பத்து அடைக்கல பத்து அருள் பத்து அதிசய பத்து அன்னை பத்து ஆசை பத்து பிடித்த பத்து பிரார்த்தனை பத்தாக 658 பாடல்கள் 51 பதிகங்கள் 3327 வரிகளை நாம் படிக்க படிக்க பக்தி கொள்ள செய்யும். படித்த பின்பு நம்மை பித்துக் கொள்ள செய்யும். திருவாசக பேரின்பத்தை ஜோதி வடிவில் கண்ட வள்ளலாரும் அகத்தில் படர்ந்து அமுதமாக தாயும் மாணவரும் இன்ற தாயை ஈசனடியில் இலைப்பாரச் செய்த ரமணரும் சிம்பனியில் தோயச் செய்த இசைஞானியும் போற்றியது வியப்பல்ல. விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கிய நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே என்று ஆங்கிலத்தில் அவனருளால் பெயர்க்கின்ற போது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை இகலோகத்தில் ஈசன் வடிவில் செய்ய போக்கண்டதுதான் தனி சிறப்பு. திருவாசகம் என்னை மட்டும் உருக்கவில்லை, என் எலும்புகளையும் சேர்த்தே உருக்கி இருக்கிறது என்றார் ஜியு போப். அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள். சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் வளர்ச்சி போக்கை மனித இனத்தோடு நிறுத்தி கொண்டார். அதையும் தாண்டி சிந்தித்தது திருவாசகம்தான். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் என்கின்ற பாடலில்